ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கார்த்திகை 1 ஆரம்பிச்சாச்சு. எங்க ஊர்ல எல்லாம் இந்த கார்த்திகை மாசம் தான் ரொம்ப ஸ்பெஷல். எல்லாரும் மலைக்கு மாலை எல்லாம் போட்டுட்டு போவாங்க. ஓகே, அதனால நம்ம இன்னைக்கு என்னன்னா 30 நாளும் 30 வகையான டிஃபன் ரெசிபி போடலான்னு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் டே உள்ள கார்த்திகை 1க்குள்ள ரெசிபி இன்னைக்கு மத்தியானம் 6 மணிக்கு தானே, 6 மணிக்கு வீடியோ அப்லோட் ஆகும். இது செகண்ட் டேல உள்ள டிஷ்ஷா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது என்னன்னா இடியாப்பம். இடியாப்பம் நம்ம புழுங்கரிசியில உள்ளது போட்டுருக்கோம். இது பச்சரிசியில. சரியா, நான் அதுக்காக வேண்டி எங்களுக்கு ஷட் டவுன் ஆனதுனால நான் சீக்கிரம் அரைச்சி வச்சிருக்கேன். நம்ம அரிசி கோர போட்டு பச்சரிசியை கோர போடணும். ஒரு 3 மணிக்கு 3 to 4 மணிக்கு கோர போட்டுட்டு நல்லா நீட்டா பச்சரிசினா இதை என்னன்னா நல்லா வதக்கணும். ஏன்னா மேக்சிமம் பச்சரிசியில பச்சரிசியில என்ன தோசை இடியாப்பம் எதை அவிச்சு கொழுக்கட்டை என்ன அவிச்சாலும் சீக்கிரம் உணர்ந்து போகும். ஆனா இந்த மெத்தட்ல ரெடி பண்ணும்போது நம்ம உணர்ந்து போகாது. அதுக்கு சைடிஷ் உருளைக்கிழங்கு கறி, தேங்காய் இல்லாம எப்படி ஒரு மசால் கறி ரெடி பண்ணலாங்கிறதையும் நம்ம இந்த வீடியோல பார்ப்போம்னா, அதுக்காக நல்லெண்ணெயோட கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊற்றிடுவோண்ணே. ஊற்றியாச்சு. இந்த மாவை ஊற்றுவோம். சிம்ல தான் வச்சிருக்கேன். நல்லா நைஸா அரைக்கணும். அதான் இன்னைக்கு ரொம்ப நைஸா இல்லை, லைட்டா ஒரு துருதுரு இருக்கு. துருதுரு ரொம்ப இல்லை. அதே மாதிரி புழுங்கரிசிக்கு சேர்க்க மாதிரி தண்ணி இதுக்கு நிறைய சேர்க்க கூடாது. அரிசி சீக்கிரம் சோறா இருந்தாலும் வெந்துரும், அரிசியா இருந்தாலும் அரைச்சி எடுத்துடலாம். ஆனா புழுங்கரிசிங்கிற இது லேட் ஆகும். அதனால இதுக்கு நிறைய தண்ணி சேர்க்காண்டான்னு சொன்னது. உப்பு பொடி அரைக்கும் போதே நம்ம போட்டு அரைச்சுக்கிடலாம். நான் போடல, இப்ப பொடி போட்டுட்டு சூப்பரா இருக்கு. ஃபுல் ஃப்ளேம்ல வச்சாச்சு. மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ எல்லா இடமும் போகணும்ல. தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா சிம்ல வச்சுட்டு விடாம 2000 years later. இவ்வளவுதான். ஆஃப் பண்ணிடுவேனா? இடியாப்பத்துக்கு அதாவது நம்ம எடுக்கும்போது இப்படி இருக்கணும், ஒட்டாம. அதுக்காக வேண்டிதான் ரொம்ப நைஸா நம்ம அரைக்காம லைட்டா ஒரு பிறுபிறுப்புல அரைச்சது. ரொம்ப மையா அரைக்க கூடாது, அவ்வளவுதான். நல்லெண்ணெய் சேர்க்கும்போது கொஞ்சம் கூட அது நல்லா இருக்கும். இருக்கட்டு. இந்த டைம்ல நம்ம உருளைக்கிழங்கு கறி ரெடி பண்ணிடுவோமா? பல்லாரி, சின்ன உள்ளி, தக்காளி, பச்சை மிளகு, உருளைக்கிழங்கு குக் பண்ணி வேக வச்சு வச்சிருக்கேன். இங்க பாத்திரம் வச்சாச்சு. எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இதனால ஊற்றிக்கிட வேண்டியதான். ஊற்றிட்டு
மசால் கறினாலே நம்ம பெருஞ்சீரகம் போட்டு தான் தாளிக்கணும். போட்டாச்சு. 2 ஏலக்காய் போட்டாச்சா. இனி அடுத்தால சின்ன உள்ளி, ஒரு 10 காண சின்ன உள்ளி, தக்காளி, சின்ன உள்ளி எவ்வளவு எடுத்தோமோ அதே மாதிரி பெரிய உள்ளி கொஞ்சம் எடுக்கணும். பச்சை மிளகு, கொத்தமல்லி கீரை, காய், எரிப்புக்கு தகுந்து வத்தல் பொடி குறைச்சி போடணும். ஏன்னு கேட்டா நமக்கு தேங்காய் அரைச்சி ஊத்தலை இது. அடுத்தால கொத்தமல்லி பொடி எல்லாமே ஈக்குவலா தான் எடுத்திருக்கு. மஞ்சள் பொடி, கறி மசால் பொடி, கொத்தமல்லி பொடி, மிளகாத்தப்பொடி 2 ஸ்பூன் எடுத்தா 2 ஸ்பூன் கறி மசால் பொடி நம்ம எடுத்துக்கிட வேண்டியதான். போட்டு போட்டுட்டு கூட போட இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஒரு 3/4 ஸ்பூன் போல போட்டிருக்கேன். ஊத்திட்டு மிக்ஸ் பண்ணி விடுவோம். தண்ணியை ஊத்திடுவோம். தேவையான அளவு உப்பு, உப்பு போட்டுட்டு காயப்பா ஒரு கொதி வந்தோடனே நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு பத்தியா, இந்த டைம்ல இப்படி லைட்டா தான் போடுவேன். இது பண்ணிட்டு சும்மா விக்கல ஒரு கூடி போனா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சா ஒரு 5 நிமிஷம், இல்லைன்னா ஒரு 2 நிமிஷம். சரியா? நம்ம இன்னைக்கு இட்லி மாதிரி தான் அவிக்க போறோம். நமக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. ரெடி இட்லி மாதிரியே கொஞ்சம் பெரிய சைஸ்ல என்ன செய்துட்டோம், ரெடி பண்ணியாச்சு. இது ரொம்ப நேரம்லாம் வைக்காண்ட ஒரு 3 to 5 minutes இது ஆஃப் பண்ணிடுவோம். மசால் கறி ரெடி ஆயிடுச்சு. சரியா? 2 ரெடி ஆனோன்னு பாப்போமா? பாருங்கள் எப்படி இருக்கு, சூப்பரா. உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சுதான் போட்டோம், ஆனாலும் அந்த பீஸ் கிடக்கும். கொஞ்சம் கூடி போனா ஒரு 5 நிமிஷம் சிம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். இல்லைன்னு உண்டுமானா 3 விசில். ரெடி ஆயாச்சு. இனி இடியாப்பம் ரெடி ஆனோன்னு பார்ப்போம். சரியா? லைட் அப்படி தொளிக்கணும், சிம்ல வைக்கணும், எடுத்துட வேண்டியதான். என்னாச்சா? அதே மாதிரி இதுவும் எடுத்துட்டு இதெல்லாம் ஆவி அடிக்கும்.
வெந்துட்டுன்னு சொன்னா துணியில ஒட்டாது, ஒட்டும். வைங்க அதே மாதிரி. ஆமா. எப்படி இருக்கு? சூப்பரா ரெடி ஆயிட்டா. சரி, நம்ம பிளேட்டிங் பண்ணிட்டு பார்ப்போமா? அப்படியே. ஐயோ, எப்படி இருக்கு? இது வந்து பச்சரிசிய வெரைட்டி நம்ம செய்யறது. இப்படி நம்ம சாப்பிட முடியாட்டாலுமே இதை வந்து லெமன் இந்த மாதிரி மெத்தட்ல செய்யலாம். இது வந்து வீடியோ லென்த் ஆயிட்டே இருக்கும். ஓகே, கரண்ட் இல்லைன்னா இந்த மாதிரி மெத்தட்ல மசால் கறி செய்யுங்க, சூப்பரா இருக்கும். கரண்ட் இல்லைன்னான்னு இல்லை, எப்பவுமே தேங்காய் இல்லாம இப்படி ஒரு மசால் கறி ரெடி பண்ணோம்னா கீ ரைஸ், ஜீரா ரைஸ், எல்லா ரைஸுக்குமே செட் ஆகும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, நம்ம வடமதி சமையலே ட்ரை பண்ணுங்க. இது வந்து கார்த்திகை மாசம் ஸ்பெஷல். நம்ம ஹெட்லைனே அப்படிதான் வரும், கார்த்திகை மாசம் ஸ்பெஷல். 30 நாள் 30 விதமான டிஃபன். ஓகேயா? என்னென்ன டிஃபன் போடணும் அப்படின்னு உள்ளவங்களும் கமெண்ட் பண்ணுங்க, நம்ம அந்த மாதிரியும் போடலாம். ஓகே, இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.